ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் குக்கிங் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா காளான் கிரேவி எப்படி செய்யலாங்கிறது. ஒரு காளான் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அதில் எதுக்குல இருக்கிற அழுக்கு அதெல்லாம் இது பண்ணிக்காண்டி. ஸோ நம்ம அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்ரு ஊற்றி, ஹாட் வாட்டர் இருந்துச்சுன்னா ஹாட் வாட்டர் நீங்கள் ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிக்காங்க. ஒரு தடவைக்கு 3 தடவை நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு 2 பல்லாரி, ஒரு தக்காளி பழம், ஒரு 2 மிளகாய் எடுத்துருக்கேன். தாளிசம் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, கசகசா எல்லாம் போட்டுட்டு 2வது கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது கூட நல்லா வசங்கினதுக்கப்புறம் தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம். ஓகே, நல்லா அது தக்காளி பழம் தண்ணி மாதிரி ஆனதுக்கப்புறம் அது கூட என்ன பண்ணிக்கலாம், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஸோ லாஸ்ட்டில் நமக்கு நல்லா கிண்டி விட்டுக்குவோம். கிண்டி விட்டு எல்லா இடத்துலையும் சேர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்காங்க. அதுக்கப்புறம் நல்லா அது கொஞ்சம் நேரம் இதானதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம், ஓரளவுக்கு. ஏன்னா இதுலேயும் தண்ணி இருக்கிறனால காளான்லேயும் தண்ணி ஆயிரும். ஸோ நீங்கள் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்காங்க. அதை நல்லா என்ன பண்ணிக்கலாம், ஒரு பாத்திரத்தை வச்சு மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுக்கிட்டு எடுத்திங்கன்னா அதில் கொஞ்சம் நல்லா முட்டை பிடிச்சிட்ருக்குது. ஸோ அப்போ நம்ம அது வேகிறக்காண்டி ஓரளவுக்கு நம்ம கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், எல்லா இடத்துலையும் உப்பு பிடிக்கிற அளவுக்கு, எல்லா மசாலா பிடிக்கிற அளவுக்கு வச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பாத்திரத்தை எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். ஸோ வேகிற அளவுக்கு வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரேவி மாரி ஆயிரும். இதை நம்ம சப்பாத்திக்கோ தோசைக்கோ வச்சு சாப்பிட்லாம். கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்காங்க, அப்போ தான் சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஓகே, எல்லாம் வெந்துருச்சான்னு செக் பண்ணியாச்சு. இனி என்ன பண்ணிக்கலாம், எடுத்து சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 நிமிஷம் தான், 2 நிமிஷம் கூட ஆகாது. கட் பண்ணி வச்சிங்கன்னா உடனே பண்ணிடலாம். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.